ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் குந்தவி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ் ஜாதி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் வேலை, அதாவது நகராட்சியில் கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 20,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சொந்தத்தில் தாய்மாமை விதங்க தன்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ண தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரண வேலைக்கு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஃபேமிலிக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைங்க. ஸோ அவங்கள வந்து வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரே பொண்ணுங்கிறதுனால மெரிட்டில் பாஸ் ஆகி அவங்க வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து அவங்க பொண்ணு அங்கே லவ் பண்ணுறதுனால அவங்களுக்கே வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறதாகவும் இருக்காங்க. ஸோ இதனால் தன்னுடைய பொண்ணுக்காக இவங்க வந்து இப்போ மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் தன்னை நல்லா புரிஞ்சிக்கிற மணமகனாக வேணும். இவங்களுக்கு ஓரளவு சொத்து, ஒரு 2-3 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் என்ன ஓகே, இல்லை வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் சந்தியா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு MBA முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 20,000 சேலரி வாங்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு இவங்க வந்து முதல் வரனாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டதாகவும் அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்க மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. அவங்களாம் வந்து இவங்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுத்து ஏமாறாதீங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.